யாருடா நீ என் மேல கை வைக்கிறதுக்கு? எங்க அப்பனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க எல்லாரும் ஏச்சு பழக்கணும் தானே பிளான் பண்ற? நடக்காதுடா. அந்த ரங்கநாதன் நேத்தே உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். ஆயிரம் இருந்தாலும் ரங்கநாதன் எனக்கு அத்திம்பேர். ஆனா இவன் யாரு? அனாத. வெளியே போடா. நீ சும்மா என்னடா பாக்குற? வெளியே போனா போயிடு. ராகவன், நான் சொல்றதை கேளுடா. இன்னும் அதிகாரம் போல பாரு. இத்தனை வருஷமா உன் பேச்ச கண்மூடித்தனமா கேட்டுக்கிட்டு இருந்தாச்சு. இனிமே அது நடக்காது. போடா வெளியே. போடா போ. டேய் ராகவா, இதா இருந்தாலும் பொறுமையா பேசுறா. உங்க அப்பா அம்மா வச்சு பேசுவோம். ஸ்ரீ, பத்மஜாவை போய் எழுப்புமா. அப்படியே சுந்தரத்துக்கு போன் போடு. ஏய் கிழவி, ஊரை கூட்டின மரியாதை கெட்டுரும். ஏண்டா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? வெளியே போடா. ராகவா, இந்த சொத்தெல்லாம் நீ மட்டும் அனுபவிக்கணும், அதுதானே உன் ஆசை? இந்த சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்கோன்னு அவன் சொல்லிட்டாருடா. அப்புறம் ஏன்டா பதற? யோ, ஏன் சொத்தை எடுத்துக்க சொல்றதுக்கு இவன் யாரியா? அந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க இவனை. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு உண்மையான தலைச்சன் புள்ள நான் தான். இனிமே இங்க நான் தான் எல்லாம் பேசுவேன், எல்லா டிசிஷனும் எடுப்பேன். நான் எடுக்கிற முதல் டிசிஷன் இதான். ராகவா, உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம ஏதாவது ஒரு மூலையில இருந்துக்கிறேன். எதுவும் மனசுலயும் இந்த வீட்லயும் கொஞ்சம் இடம் கொடுற. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். நீ வெளில போடா. போடா. கண்ணா, 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 இப்படி பண்ணிட்டியேடா. கண்ணா, அவன் இப்படி பண்ணிட்டாரேடா. நீ உள்ள போ. உள்ள போடுறல. பொல்லாத பூமியில சொந்தம் எதுவும் இல்லை, வெள்ளன்றி மனசுக்கு தான் விவரம் புரியவில்லை. பொல்லாத பூமியில சொந்தம் எதுவும் இல்லை, வெள்ளன்றி மனசுக்கு தான் விவரம் புரியவில்லை. காசு பணத்துக்கு கண்ணும் கருத்துமா பூச நடக்குது, இதில் பாசம் பலிக்குமா சொல்லு. அலமோ, காஃபி கொண்டா. என்னடி மூஞ்சி என்னமோ உம்முன்னு வச்சுட்டு இருக்க? ஏன், நான் எப்பவும் போலதான் இருக்கேன்.
அப்போ என் பார்வையில கோளாரா? என்ன கேட்டா நேக்கன்னு தெரியும். என்ன இன்னைக்கு பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ருக்கு சாப்பிட்டாளா? இல்ல, ஏனா? பசிக்கலன்னு சொன்னா. பசிக்கலையா இல்ல இஷ்டம் இல்லையா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அவ இஷ்டப்பட்டுதான் இந்த ஆத்துல எல்லாம் நடக்கிறதா? இப்ப அவளுக்கு என்ன வேணுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஒரு பொம்பளை ஒரு விஷயத்தை ஈஸியா நினைக்க மாட்டா. அப்படி நினைச்சிட்டா சீக்கிரத்துல மறக்க மாட்டா. மறக்கணும். அது அவளோட விதி, இந்த ரங்கநாதனோட சட்டம். ஏய் ருக்கு, சாப்பிடாம இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? உண்ணாவிரதம் இருந்து நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கலான்னு பாக்குறியா? உன் இஷ்டப்படி எதுவும் நடக்காது. அதை மட்டும் நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்பா, நான் உங்க பெத்த பொண்ணு தானே. என் ஆசைப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அம்மா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா. உனக்கு நகை வேணும்னு கேளு, விதவிதமா புடவை வேணும்னு கேளு, வாங்கி தரேன். ஆனா ஒரு அனாதை பையனை ஏன்பா அவர் இப்படி அனாதைன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? அம்மா அப்பா இல்லனா அனாதையா? சொந்த பந்தம் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி வச்சாதான் அனாதை. அப்படி பார்த்தா அவரோட சொந்த பந்தம் எல்லாம் அவரை போல ஒரு மனுஷன் உண்டான்னு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறா. அதேப்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. போறோம், நிறுத்திக்கோ, போறோம். மறுபடியும் சொல்றேன், அந்த கண்ணனோட யோக்கியதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனை மறந்துரு. இந்த ஆத்துக்கு மாப்பிள்ள அரவிந்த் தான், அதுல எந்த மாத்தமும் இல்ல. அந்த அரவிந்த் பெரிய யோக்கியம் பாருங்க. ஒரு பொண்ணோட மனசுல இன்னொருத்தர் இருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் அவளை கட்டாயப்படுத்தி எப்படியாவது கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறானே, இவனெல்லாம் ஒரு மனுஷனா? அவனை பத்தி குறை சொல்லாத, அவன் ரொம்ப நல்லவன். கண்ணனை மாதிரி கிரிமினல் இல்ல. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ அரவிந்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாருமா, நான் உன்னை பெத்த அப்பா. தம் பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போனோன்னு எந்த அப்பாவது ஆசைப்படுவானா? நீ அந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கோமா, உன்னை ராணி மாதிரி வச்சுப்பான். என்ன ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்கு? நம்ம பொண்ணுக்காக கொஞ்சம் விட்டு போக கூடாதா? யாரு? நான் விட்டு கொடுக்கணும்? ஏய், வேற எந்த விஷயத்துல ஒன்னா விட்டு கொடுப்பேன். இந்த விஷயத்தை விட்டு கொடுத்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடும். உங்களுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருந்தா உங்க பொண்ணுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அவ இஷ்ட பிரகாரம் அந்த கண்ணனை தான் அவ கல்யாணம் பண்ணிப்பா. என்னடி சவால் விடுற? அப்படி ஒரு விஷயம் மாத்திரம் இந்த நாட்டுல நடந்ததுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும் இல்ல என்ன நடக்கும்னு கேக்குறேன். உத்தரத்துல தொங்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுவேள். உங்க பிடிவாதத்துக்காக என் பொண்ணோட வாழ்க்கை இழக்க நான் தயாரா இல்ல. ஓஹோ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? எவனோ ஒரு தருதலைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க உன்னை விட மாட்டேன்டி. ஆமா, என்ன சொன்ன? அவனுக்கு பயந்து நான் உத்தரத்துல தொங்குவனா? அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கோழை இல்லடி. அப்படியே போறதுனாலும் உங்க 2 பேரையும் கொன்னுட்டு தான் போவேன். இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கணும். எனக்கு தெரியாம இந்த ஆத்தை விட்டு யாரும் ஒரு அடி நகரக்கூடாது. நகர்ந்தீங்க தொலைச்சிருவேன். சார், நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கோம். இதை விட சீப்பாக யாரும் சப்ளை பண்ண முடியாது. சிட்டிலே யாரும் பண்ண முடியாது சார். சார், மே கம்? ஆமாம் சார். இல்லை சார், நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு எங்களால் சப்ளை பண்ண முடியாது. கட்டுப்படி ஆகாது சார். இல்லை இல்லை, நீங்கள் எங்களோட பழைய கஸ்டமர். எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன ஆர்த்தி? சார், டெலிவரி ஷீட்ல சைன் பண்ணணும். என்ன 6 லோடு தான் டெலிவரி ஆயிருக்கா இன்னைக்கு? ஆமா சார், ஆனா இன்னும் 5 லோடு புக் ஆயிருக்கு. அதையும் சேர்த்து அனுப்ப வேண்டியது தானே? இல்ல சார், ஆர்டர் கொடுத்தவங்க ஊர்ல இல்ல. மிச்ச 4 ஆர்டரும் நாளைக்கு டெலிவரி பண்ணா போதும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஆர்த்தி, ஒரு நிமிஷம். சார், உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, நல்லபடியா முடிஞ்சதா? எப்போ கல்யாணம்? அது இன்னும் டிசைட் பண்ணல சார். டிசைட் பண்ணலையா?
நிச்சயதார்த்த தேதியா இல்ல கல்யாணத்தையே முடிவு பண்ணலையா? இல்ல சார், அன்னைக்கு ஃபங்க்ஷனே நடக்கல, பாதியிலே நின்னுடுச்சு. ஏ, என்ன பிரச்சனை? அது ஏதோ ஜாதகத்துல பிரச்சனை. என்னம்மா சொல்ற? ஜாதகம் பார்த்து தானே நீங்க பொண்ணு பார்க்க போனீங்க. அது முதல்ல ஒன்னு சொன்னாங்க, அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சது. என்ன உண்மை? அதான் ஜாதகத்துல பொய் சொன்ன விஷயம், அதத்தான் சொன்னேன். பாத்தியாமா, ஒரு பொய் சொன்னா ஒரு கல்யாணம் நின்னு போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க அண்ணன் விஷயத்துல ஒரு உண்மை சொல்லி கல்யாணம் நின்னு போச்சு. ஆமா சார். சார், நான் டெலிவரி அனுப்பணும், வரேன் சார். சரிம்மா. சொல்லுங்கப்பா. அரவிந்த், இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. எதை சொல்றீங்க? அதான் நம்ம ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிருக்கோம். கண்ணு அனாதைங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ருக்கு கல்யாணம் நின்னு போச்சு, அதை சொன்னேன். ருக்கு கழுத்துல நான் இன்னைக்கு தாலி கட்டுறேனோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம். இதெல்லாம் கண்ணை விலகி போறதுக்காக. அரவிந்த், இனிமே கண்ணனை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவனை இன்னொரு வீட்டை விட்டு துரத்திருப்பா ராகவன். அனாதையா நடுத்தருவுக்கு வந்திருப்பான். யாரும் அவனை சீண்டு கூட மாட்டாங்க. அந்த மாதிரி தப்பு கணக்கு போடாதீங்க. சுந்தரம் கண்ணன் பக்கம் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நடக்காது. ஆனா ரங்கநாதன் உனக்கு சப்போர்ட்டா தானே இருக்கா? இருக்காரு. ஆனா ருக்மணிக்கு இன்னும் கண்ண மேல ஆசை இருக்கே. அவனை ஒழிச்சு கட்டணும். அவனை கொல்லாம விட்டது என் தப்பு. அவன் செத்த பாம்பா ஆயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த பாம்புக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு நீ சொல்ற. கண்ணை இனிமே என்னத்தான் குறி வைப்பான். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவாரு. நீங்க ஜெயிலுக்கு போகக்கூடாது, எனக்கு அதான் வேணும். ஏய், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகே, சரி. எஸ், கம் இன். கண்ணன், வாங்க வாங்க, உட்காருங்க. கண்ணன், உங்க மாப்பிள்ளை ராஜா கேஸ நான் உங்களுக்காக தான் எடுத்தேன். யூ நோ தட். ஆனா இப்போ உங்க சைடுல கோஆபரேஷன் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசலான்னு தான் கூப்பிட்டேன். சாரி சார், கண்ணப்பனை கூடிய சீக்கிரம் பிடிச்சிடலாம், பிடிச்சதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு விட்டுட்டேன். அதான் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணன், நான் சொல்றதை நீங்க குற்றச்சாட்டா எடுத்துக்க கூடாது. கேஸை இழுத்துக்கிட்டே போறது குற்றவாளிக்கு ஃபேவர் ஆயிடும். அதை நான் விரும்புறதில்ல. கரெக்ட் சார். ஆனால் அந்த கண்ணப்பனை நான் கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுறேன் சார். அவன் இங்கே தான் இருக்கான். நேற்று கூட அவனை நான் பார்த்தேன். என் தம்பி ராகவனோட பார்த்தேன். போய் பார்க்கறதுக்குள்ள அவன் தப்பிச்சிட்டான் சார். கண்ணன், நீங்க ராகவனை விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். ஆனால் அவன் எதுக்கும் சரியாக பதில் சொல்லலை. அதனால் வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு சார். ஓஹோ, உங்க தம்பிக்கும் உங்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஃபேமிலியிலும் சகஜமாக நடக்கிற விஷயம்தான். டேக் இட் ஈஸி. கண்ணன், நீங்க ராகவன் கிட்ட ராஜாவை காப்பாத்துறதுக்காகத்தான் கண்ணப்பனை பத்தி விசாரிச்சேன்னு தெளிவா சொல்லிட்டீங்களா? இல்லை சார், ராகவன் கிட்ட ஓப்பனாக பேச முடியாது. இங்க தான் உங்க ப்ராப்ளமே இருக்கு. நீங்க ஓப்பனா பேசியிருக்கணும். எப்பவும் அதான் நல்லது. கண்ணப்பன் விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாது, தெரிய வேண்டாமே தான். கண்ணன், கண்ணப்பன் நமக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும். இந்த மாதிரி சமயத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் காலத்தை கடத்தவே கூடாது. சரிதான் சார். ஆனால் கண்ணப்பன் எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் தான் ராஜாவை பழி வாங்கினாங்கிற விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் குழப்பம்தான் அதிகமாகும். வீட்டில் எல்லாருமே மன கஷ்டத்தோடு அலைய வேண்டாமே. இந்த விஷயம்லாம் எனக்கே தெரியாது சார். தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாவை ரொம்ப சிரமப்படுத்தினேன். நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க சார். கூடிய சீக்கிரம் அந்த கண்ணப்பனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல தான் கண்ணப்பன் ராஜாவை மாட்ட வச்சானா? ஏன் கண்ணன், இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சீங்க? மறைக்கணும்னு ஒன்றும் இல்லை சார். இதெல்லாம் அவசியப்படாதுன்னு நினச்சி தான் சொல்லாமல். எது அவசியம் எது அவசியம் இல்லைங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான். ஏற்கனவே பார்த்த சாரதியை ஜாமீன்ல எடுத்தோம். ஆனா நீங்க அவனை தப்பிக்க விட்டுட்டீங்க.
நாளைக்கே கண்ணப்பன் இறந்துட்டான், இல்ல அவனை பிடிக்க முடியலன்னு வச்சுக்கிங்க. இந்த மாதிரி நேரத்துல மத்த டீடைல்ஸை வச்சு தான் நான் கேஸையே முடிக்க முடியும். ஓகே கண்ணன், நான் உங்களை ப்ளேம் பண்ணல. கண்ணப்பன் யாரு? உங்க அப்பாவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அது சொல்லுங்க. சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் கண்ணப்பனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 29 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. படப்பையில் இருக்கிற மனநல காப்பகத்தில் வச்சு எங்கள் அப்பா தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. போன வருஷம் அவருக்கு க்யூர் ஆச்சு. க்யூர் ஆனதும் எங்கள் அப்பாவை பழி வாங்குறேன்னு அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னு தெரியல சார். கண்ணன், நான் உங்க அப்பாவை சந்திக்கணுமே. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சாலே எங்கள் அப்பா ரொம்ப சங்கடப்படுவார் சார். இந்த விஷயத்தில் என்னையே தலையிடாத, கண்ணப்பனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. தப்பு கண்ணன், இனிமேலும் ஃபுல் டீடைல்ஸ் தெரியாம நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்க அவரை அழைச்சிட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன். ராஜாவை வெளியில கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. சரி சார், அழைச்சிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கிளம்புறேன் சார். கண்ணன், கண்ணப்பன் நம்ம வலையில தான் இருக்கான். ராகவனை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சரி சார். ஓகே. என் புள்ள ஆத்த விட்டு போயிட்டானா? என் கண்ணை ஆத்த விட்டு போயிட்டானா? அவனை வெளியே போக சொல்ல இந்த ராகவனுக்கு என்ன தகுதி இருக்கு? பாவி, நான் தூங்கிட்டேன். தூங்கின என்ன எழுப்பப்படாதா? இத்தனை பேர் இருந்து அவனை விட்டுட்டேளே. ஐயோ. ஏண்டி, எதுக்கு இப்படி பதற? உன் புள்ள உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்டி. இல்லன்னா அவன் ரோஷக்காரன். அவனை யாராவது அவமானப்படுத்திட்டா அவ இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அவனை கூப்பிடுங்கோனா நான் அவனை சமாதானப்படுத்துறேன். அம்மா, ராகவன் பேசின பேச்சுக்கு கண்ணனா கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாரு. ஆனா அதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாருமா. அம்மா, நிச்சயமா கண்ணனா திரும்பி வந்துருவாரு. நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல இல்ல, என்னால முடியாது. இப்பவே என் கண்ணை இங்க வரணும். என்னன்னா பேசாம இருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தேடுங்கண்ணா. நீங்க பேசாம இருக்கேன். அவன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இதோ பண்றேன். என்ன போனை என்னன்னு கொடுங்க. போன் ஆஃப்ல இருக்குமா? ஐயோ, நேக்கு தெரியும், நேக்கு நன்னா தெரியும். இந்த கடங்கார ராகவன் அவனை ஏகத்துக்கு பேசியிருப்பான். அதனாலதான் என்னண்டையும் கோச்சுட்டு என்னட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னன்னா அவனை தேடுங்க. கேட்க மாட்டியா? அவன் கடைக்கு தாண்டி போயிருப்பான். கடைக்கு போடுங்க, கடைக்கு போடுங்க. இதோ பண்றேன், இதோ பண்றேன். வணக்கம் சூர்யா ஸ்வீட்ஸ். நான் தாத்தா பேசுறேன். நீ யாரு? ஸ்டாலின் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க தாத்தா. கண்ணு அங்கதானப்பா இருக்கான், அவங்ககிட்ட போனை கொடு. இல்லையே, அண்ணன் இன்னும் வரலையே. வரலையா? நன்னா தெரிஞ்சுதான் சொல்றியா? ஆமா தாத்தா, இன்னும் வரல. ஏன் லேட்டுன்னு தெரியல. நான் மொபைலுக்கு ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பான் தெரியல தாத்தா. நேற்று நைட்டு கூட கடையை க்ளோஸ் பண்ணோம். சாவி என்கிட்ட கொடுத்துட்டு காலையில் வெஜிடபிள் லோடு வருது, சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு போனாரு. சரிப்பா, அவன் வந்தாலோ இல்லை ஃபோன் பண்ணினாலோ உடனே வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி தாத்தா, வச்சுறேன். ரைட். என்ன கடையிலே இல்லையா? ஐயோ, என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே. இனிமே நான் அவனை எங்க பாப்பேன், எப்படி பாப்பேன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? பத்து, சொன்னா கேளு. உன் பிள்ளையால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. வந்துருவாண்டி. ஆமாண்ணா, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன். அவன் ரோஷன் கிட்ட போய் இங்க வருவானா? நாம தானே அவனை தேடி போகணும். என்ன பேசிட்டு இருக்கேன்? அவன் என்ன மனுஷனா இல்ல மரக்கட்டையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கண்ண உடனே இங்க வந்து ஆகணும்.